ஹாய் கேஸ், வெல்கம் பேக் மை சேனல். கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஸ்டோரி யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது, யார் யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கார்த்திகை தீபம் சீரியல் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு கதையை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். மற்ற சீரியல்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு டைம் 2 டைம் தாங்க வைப்பாங்க. ஆனால் கார்த்திகை தீபம் சீரியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்குமே கல்யாணத்தில் மட்டும்தான் கதையவே கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்த்திக் நட்சத்திரம் இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடக்கிற மாதிரியே கொண்டுட்டு போயிருந்தாங்க. அதுல கூட ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை ரூபஸ்ரீ லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் தீபா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா கார்த்திக் நட்சத்திரம் இவங்களுடைய கல்யாணம் நின்று போய் கார்த்திக் தீபாவுடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சது. அப்படியே ஒரு சில பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஓட்டுனாங்க. அதுக்கப்புறமா ஆனந்த் ரியா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கொண்டுட்டு போனாங்க. அதனால ஆனந்த் மீனாட்சி இவங்க 2 பேருமே பிரிஞ்சு போன மாதிரி ஒரு சில கதைகளை கொண்டுட்டு போனாங்க. இப்ப மறுபடியும் கார்த்திக்குடைய அம்மா அப்பா கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிய பிரிஞ்சு போன ஆனந்த் மீனாட்சி இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கடைசியா இப்ப மறுபடியும் கார்த்திக் தீபா பிரிஞ்சு போயிட்டாங்க. இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்க அபிராமி. இன்னொரு பக்கம் ரம்யா எப்படியாவது கார்த்திகை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. அபிராமி குடும்பத்துக்கு நல்ல மருமகளா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு தீபா நினைக்கிறாங்க. கார்த்திகை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் ரம்யா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த வீட்டோட மொத்த சொத்துமே நமக்கு ஆகணும், அதுக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள மருமகளா நுழையணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரியா. ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள அதிகாரத்தோட இருந்துகிட்டு இருக்கிற ஐஸ்வர்யா இந்த வீட்டுல இருக்கிற பாதி சொத்தையாவது தான் பேர்ல வளைச்சு போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் ஊர்ல இருக்கிற மொத்த எதிரியையுமே ஒரு குடும்பத்துக்குள்ள போட்டு ஒரு சீரியலா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல அதிகமா பாதிக்கப்படுறது கார்த்திக்குடைய இமேஜ் தாங்க. ஏன்னா பல பொண்ணுங்க கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி கொண்டுட்டு போறாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம், எந்த பக்கமே கார்த்திக் தன்னோட வாழ்க்கைய யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்காம தன்னோட ஒய்ஃபு கிட்ட மட்டுமே தன்னோட லைஃபை ஷேர் பண்ணிக்கணும்னுங்கிறதுல மட்டும்தான் கார்த்திக் உறுதியா இருக்கிறாங்க. இதனாலதான் கார்த்திக்கை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. ஓகே கேஸ், கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.